2026 தேர்தல் முடிவு தொங்கு சட்டமன்றம்தான். மீண்டும் ஜூன் அல்லது ஜூலையில் மறு தேர்தல். விஜய் தனி பெரும்பான்மையை பெறுவார். டெல்லி எடுத்த ரகசிய சர்வேயில் வெளிவந்த திடுக்கிடும் தகவல். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியலில் ஒரு புதிய வரவாக களமிறங்கி உள்ள நிலையில 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்த அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்று டெல்லியில் இருந்து பெறப்பட்டதாக ஒரு ரகசிய சர்வே மூலம் வெளியாகியிருக்கு. இந்த சர்வேயின் முதல் கட்ட முடிவுகளின்படி எதிர்வரும் தேர்தலில் தவேக சுமார் 70 80 தொகுதிகள் உறுதியாக வெற்றி பெறும் வாய்ப்பு இருப்பதா தெரியவந்திருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக மற்றும் தவேகன்னு 3 முக்கிய போட்டியாளர்களும் கணிசமான எண்ணிக்கையிலான தொகுதிகளை பெற்றாலும் எந்த ஒரு கட்சியோ அல்லது கூட்டணியோ ஆட்சியமைக்க தேவையான 118 இடங்களுடன் உறுதியான பெரும்பான்மையை பெறாது. இதன் விளைவாக தமிழக சட்டமன்ற வரலாற்றில் ஒரு அசாதாரண சூழல் உருவாகி தொங்கு சட்டசபையே அமையும் என சர்வே முடிவுகள் சொல்றாங்க. தொங்கு சட்டசபை அமையும் போது ஆட்சி அமைக்க எஞ்சியிருக்கும் கட்சிகளின் ஆதரவு தேவைப்படும். ஆனால் இந்த ரகசிய சர்வே மூலம் வெளிவரும் தகவல் முற்றிலும் மாறுபட்டதாயிருக்கு. விஜய் அதிமுகவுக்கும் ஆதரவு தரமாட்டாரு, திமுகவுக்கும் ஆதரவு தரமாட்டாரு. தனது மாற்று அரசியல் பாதையை நிலைநிறுத்தும் விதமா விஜய் எந்த ஒரு திராவிட கூட்டணிக்கோ ஆதரவு அளிக்கும் முடிவை எடுக்க மாட்டாரு. இதன் மூலம் அவர் ஃபார்மாலிட்டி அரசியல் செய்ய மாட்டாருன்னு உறுதியா தெரியுது. விஜயின் இந்த உறுதியான நிலைப்பாட்டால் எந்த கட்சியும் ஆட்சியமைக்க முடியாத ஒரு சட்ட சிக்கல் ஏற்படும். இந்த அசாதாரண சூழலில் மாநிலத்தில் ஸ்திரமான ஆட்சி, அதாவது ஒரு அரசாங்கத்தின் நிலைத்தன்மை அமையாத நிலையில வேறு வழியே இல்லாம தமிழகம் மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்க நேரிடும். இந்த ரகசிய சர்வேயின்படி 2026 ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதம் நடைபெறும் தேர்தலுக்கு பிறகு அதே ஆண்டு ஜூன் அல்லது ஜூலை மாதங்களில் தமிழகத்தில் மறு தேர்தல் நடைபெறும் என்று கணிக்கப்படுது. இந்த மறு தேர்தல் தான் விஜய்க்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் திருப்பு முனையா அமையும் என டெல்லி சர்வே திடுக்கிடும் தகவலை வெளியிட்டிருக்காங்க. முதல் தேர்தலில் கிடைத்த 70 80 தொகுதிகள் மூலம் தவேகவின் வலிமையை புரிந்து கொண்ட மக்கள் மறு தேர்தலின் போது ஸ்திரமான ஆட்சி அமைய வேண்டும், அதே சமயம் திராவிட கட்சிகளுக்கு மாற்றான ஆட்சி வேண்டும் என்ற ஒற்றை இலக்குடன் ஒரு மாற்று சக்திக்கு முழு ஆதரவு அளிப்பாங்க. இதன் விளைவாக மறு தேர்தலில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என அந்த ரகசிய சர்வே சுட்டிக்காட்டி வருவதா சொல்லப்படுது. இது ஒரு ரகசிய சர்வேயின் தகவல் என்றாலும் சமூக வலைதளங்களில் மட்டும் இந்த தகவல்கள் பரவி வருவதால இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் என்பதை வரவிருக்கும் தேர்தல் காலத்தில்தான் பொறுத்திருந்து பார்க்கணும்.